பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுலா என்பது வெறும் பயணம் மட்டுமல்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்க மக்களை சந்திப்பது, கலாச்சாரத்தை, அந்த மக்களோட கலாச்சாரம் என்னன்றதை பார்க்கறது, அந்த மக்களோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அத்தகைய சுற்றுலா பயணம்தான் பிரதானம் என்று அறிந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் என்ற துறையை துவங்கினார். சுற்றுலாத்துறைக்கு திமுக ஆட்சியில் இருந்தபோதெல்லாம் பல சாதனைகள் செய்திருந்தாலும் அவற்றில் சிலவற்றை குறிப்பிட நான் கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக நஷ்டத்தில் இயங்கி வந்த சுற்றுலாத்துறையை லாபமாக மாற்றிய பெருமை திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு. டிடிடிசி வருவாய் 21-22ஆம் ஆண்டுகள் 84.31 கோடியாக இருந்த வருவாய் கணிசமாக உயர்ந்து 237.8 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதேபோல் 11.22 கோடியாக இருந்த இழப்பீடு இப்பொழுது தொடர்ந்து லாபமாக முன்னேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை மேம்பட திராவிட மாடல் ஆட்சி நிறைய சாதனைகள் செய்திருக்கு. அதில் சிலவற்றை குறிப்பிட விரும்புகின்றேன். ஐயன் திருவள்ளுவரின் பெருமையை உலகளவில் பிரபலப்படுத்தவும், கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கவும் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு 11.9 கோடி மதிப்பீட்டில் 3D லேசர் தொழில்நுட்பம் கொண்ட ஒளியூட்டுதல் நிறுவப்பட்டு 30/12/2024 அன்று மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பராமரிக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொல்லிமலைக்கு ரூபாய் 2.23 கோடி செலவில் சுற்றுச்சூழல், தங்குமிடம் மற்றும் திறந்தவெளி முகாம்கள் அமைக்கப்பட்டு 26/11/2024 அன்று திறக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஜவ்வாது மலையில் 2.91 கோடியில் சுற்றுச்சூழல் முகாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஏற்காடு, ஏலகிரியில் நிலசீரமைப்பு, காட்சிமுனை, உள்கட்டமைப்பு மற்றும் பிற சுற்றுலா வசதிகளுடன் மேம்படுத்தும் பணி சுமார் 12.6 கோடி ஒதுக்கீட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுற்றுலாவுக்கு புதிய தளமாக அணைகள், ஏரிகள், அருவிகள், கடலோர பகுதிகள் அனைத்தும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அணைக்கட்டு, திருப்பூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம், தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, அத்தியூர் ஏரி, கீழப்பாவூர் ஏரி என மொத்தம் சுமார் 12 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அருவிகள், கடற்கரைகள் மற்றும் இயற்கை சுற்றுலா தலங்கள் மேம்பாட்டிற்கு தருமபுரி மாவட்டம் ஒக்கனேக்கல் அருவி ரூபாய் 17.58 கோடி, கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடற்கரைக்கு ரூபாய் 7.15 கோடி, தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு 11.35 கோடி, கோயம்புத்தூர் வால்பாறை ஹார்ன்பில் பகுதிக்கு காட்சிமுனை அமைக்க 2.83 கோடி என்று சுற்றுலாவுக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கு திராவிட மாடல் ஆட்சி. சுற்றுலா என்பது பொருளாதாரத்தை சார்ந்தது மட்டும் இல்லை என்று முன்னவே கூறியது போல் தமிழர் வரலாற்று மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு மயிலாடுதுறை மாவட்டத்தின் பாரம்பரிய நகரமான பூம்புகாருக்கு ரூபாய் 23.6 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது. யுனெஸ்கோ உலக பாரம்பரியம் சின்னமான கங்கை கொண்டான் சோழபுரத்திற்கு ரூபாய் 5 கோடி செலவில் நுழைவு வளாகம், வாகனம் நிறுத்தும் இடம், வழிகாட்டி பலகைகள், மின் வாகனங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய பழங்கால சமான தலமான சித்தனவாசலிற்கு ரூபாய் 3.9 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல நமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ரூபாய் 62.97 கோடி
மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டு 24/1/2024 அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு உலகத்தரமான உள்கட்டமைப்பை உருவாக்கியிருப்பதில் தமிழர் பண்பாட்டின் பெருமையை நிலைநாட்டும் முக்கிய சாதனையாகும் இது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டை சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் முன்னில மாநிலமாக நிலைநிறுத்தும் வகையில் உலகின் முக்கிய சுற்றுலா சந்தைகள் மற்றும் கண்காட்சிகளில் தொடர்ந்து பங்கேற்றுள்ளது. தமிழ்நாட்டிற்குள்ளேயே சர்வதேச காத்தாடி விழா, இந்திய நாட்டிய விழா, பலூன் திருவிழா, நீர் விளையாட்டு விழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று உள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழ்நாடை முன்னில மாநிலமாக கொண்டு சென்றது திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாடு மருத்துவ மதிப்பு பயண உச்ச மாநாடு 2023 முதன்முறையாக நடத்தப்பட்டது. அதேபோல் ஆடி அம்மன் சிறப்பு சுற்றுலா, விஷ்ணு கோயில் விழா, முருகன் கோயில்கள் சுற்றுலா, திருச்செந்தூர் ராமேஸ்வரம் 3 நாள் சுற்றுலா தொகுப்பு என ஆன்மீகம் மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தொகுப்புகளை முதன்முறையாக அறிமுகப்படுத்தியது திராவிட மாடல் ஆட்சி. மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி சுற்றுலா எடுத்து சென்றது திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியில் கலைஞர்களின் நலன், கலைஞர்களை காக்கும் அரசாக திகழ்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம் தமிழ்நாட்டில் மொத்தம் 99 பாரம்பரிய கலை வடிவங்கள் உள்ளன. தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலை நல வாரியத்தில் மற்றும் 57,308 கலைஞர்கள் பதிவு செய்து உள்ளன. இந்த பட்ஜெட்டில் நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதாரம் பாதுகாப்பு திட்டம் என்று ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறீர்கள். அதில் 100 நாட்கள் 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றதும், வாழ்வாதார திட்டம் என்றால் அனைவருக்குமான திட்டமாக இருக்க வேண்டும். அதில் 200 குழுக்களை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பீர்கள்? மற்றும் சுற்றுலாத்துறையில் மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும், அதற்கு ஒன்றிய அரசிடம் 200 கோடி ரூபாய் மானியம் கேட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஒன்றிய அரசு மானியம் தரவில்லை என்றால் மாநில அரசு அந்த 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமா? அப்படி நிதி ஒதுக்குவது என்றால் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் குற்றாலம் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றி அமைக்கப்படுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என் தென்காசி சட்டமன்ற தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறது. மலையிலிருந்து அருவி, ஆறுகள் எல்லாமே வந்தாலும் தென்காசி தொகுதியில் ஒரு பகுதி வறட்சியான பகுதி தான், வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கிறது. தென்காசி தொகுதி மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான இரட்டைகுளம் கால்வாய் திட்டத்தை இந்த அரசு இந்த நடப்பாண்டிலே கொண்டு வருமா? அதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்குமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக் கொள்கின்றேன். ஏன்னா இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 15 கிராமங்கள் 7,500 விவசாய நிலங்கள் பயனடையும். இந்த திட்டத்தை இந்த நடப்பாண்டிலே நிதி ஒதுக்க வேண்டும் என்று மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் ஜம்பு நதி ராமநதி கால்வாய் திட்டம் கடந்த திராவிட மாடல் ஆட்சியிலே 75% பணிகள் முடிந்துவிட்டது. மீண்டும் ஒரு 20-25% மட்டும்தான் இருக்கும். அதுக்கான நிதியும் இந்த அரசு இந்த நடப்பாண்டிலே நிதி ஒதுக்கி அந்த பணியை முடிவதற்கு வழிவகுமா என்றதை கேட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்ற சுரண்டை நகராட்சியில் செம்பக கால்வாய் இருக்குது. செம்பக கால்வாய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஊரில் இருக்க எல்லா கழிவுநீர்களும் அந்த செம்பக கால்வாயில் கலப்பதுனால சரியான ஓடை இல்லை. செம்பக கால்வாய் சீரமைக்கப்பட வேண்டும், தூர்வார வேண்டும். அதே போல் சுரண்டை நகரத்துக்கு ஒரு எஸ்டிபி அமைத்து தர வேண்டும். செண்பகவல்லி தடுப்பணை அமைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். தென்காசி நகரத்துக்கு ஒரு பேரவைத் தலைவர் அவர்களே, தொகுதிக்கு இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது. ஊத்துமலை தனி யூனியனாக கொண்டு வர வேண்டும். அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட வேண்டும். மெடிக்கல்
தென்காசி மாவட்டம் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று வேண்டும், அக்ரிகல்ச்சர் காலேஜ் வேணும், லா காலேஜ் வேண்டும். இது போன்ற நிறைய கோரிக்கைகள் இருக்குது தலைவர் அவர்களே. தென்காசி தொகுதிக்கான கோரிக்கைகளை உங்களுக்கு தர அவை குறிப்பில் நாங்கள் பேச நினச்சி அவை குறிப்பில் ஏற்றுக்கணும். தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றே மட்டும் எங்கள் தலைவர் சொன்ன ஒரே ஒரு கோட் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள், ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறது பிடிக்காது, இந்த நிலத்தில் இருந்து குழந்தைகள் படித்து பெரியாளாகி ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர்னு ஆகிறது பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, கோவில் உள்ள எல்லாரும் போகிறது பிடிக்காது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமை பிடிக்காது, தமிழ் மொழி பிடிக்காது, தமிழ்நாடோட வளர்ச்சி பிடிக்காது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் போராடியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக இல்லை, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக, தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காக. நாங்கள் கொண்ட கொள்கை போரில் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் பின்வாங்கவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், லூசிங் அ பேட்டில் டசன்ட் மீன் தட் யூ லாஸ்ட் அ வார். தமிழரின் உரிமைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் போராடும். நாங்கள் பின்வாங்கியதாக எங்கும் யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்துக்கலாம், அதேமாதிரி இடைத்தேர்தலையும் பார்த்துக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நன்றி.